ஹலோ எவ்ரிவன், இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் வேல்யூஸ் உள்ள போட்டிருக்கேன். கமா செப்பரேஷனோட இப்படி தான் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எத்தனை வேல்யூஸ் வேணால் போட்டுக்கலாம். அது வந்து இன்டிஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை இன்டிஜர் ப்ளஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து சம்திங் கொடுக்குறேன், தென் வந்து ஃப்ளோட் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுக்கலாம். இட் வில் ஒர்க். வெறும் ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் கொடுக்கறது கிடையாது, நம்ம வேறு வேறு டேட்டா டைப் கூட இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ டைப் வந்து இப்போ செக் பண்ணால் லிஸ்ட்டு. இது எப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் இந்த லிஸ்ட்டில் இருக்கா, இந்த லிஸ்ட் திஸ் லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டில் இருக்கா, இன் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறோம், கொஷின் கேட்குறோம், ட்ரூ. இன்னொன்று என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா, ஆப்பிள் நாட் இந்த லிஸ்ட், இந்த திஸ் லிஸ்ட்டுன்ற ஒரு லிஸ்ட்டில் இது இல்லைன்னு நான் சொல்கிறேன், தப்பு இல்லை, ஏன்னா இருக்குல்ல உள்ளார. கரெக்டாக? ஓகே. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ஆர்டர்டு லிஸ்ட்டுங்கிறது ஆர்டர்டுமோ. ஸோ 0th பொசிஷன் கால் பண்ண என்ன வருது, ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே பொசிஷன் கால் பண்ணுறோம் இந்த லிஸ்ட் நேம் போட்டு. 0th பொசிஷனில் ஆப்பிள் இருக்குது வருது, ஃபஸ்ட் பொசிஷனில் பனானா, செகண்டில் என்னது செர்ரி இருக்குது, தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் அப்படி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று என்ன கவனிக்கிறதுனா -1 -1 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட்லேருந்து ஒரு -1 -2 -3 என் மவுஸ் பாயிண்டர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. -1 -2 -3 -4 இந்த மாதிரி லாஸ்ட்லேருந்து வரணும்னா மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ரெண்டு வேரியபிள் ரெடி பண்ணிக்கிறேன், x = ஆரஞ்சு, y = மேங்கோ. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அப்பண்ட் பண்ணிக்கிறேன், உள்ளே போடுறேன், உள்ளே போட்டு அப்பண்ட் எக்ஸை உள்ளே பாஸ் பண்ணுறேன், ஆரஞ்சு அப்பண்ட் ஆகிடுச்சு. ஓகே சூப்பர். ஆனால் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் செலக்ட் ஆகும். பொசிஷனாக தெரியுங்களா, லைக் ஆப்பிளோட பொசிஷன் 0, பனானோட பொசிஷன் 1. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பொசிஷனில் ரீப்ளேஸ் ஆகக்கூடாது, ஆப்பிளுக்கு முன்னாடி வரணும். அப்படின்ற பட்சத்தில் இன்செர்ட்ன்ற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். இன்செர்ட் எந்த பொசிஷனில் போகணும், எந்த வேல்யூ போகணும், ஒய்ன்ற மேங்கோ போகணும். ஓகேவா? போயிடுச்சு. இங்கே இருக்கு இது மேங்கோ. ஓகே. ஒரு ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறது பண்ணலாம், ரிமூவ்ன்றது யூஸ் பண்ணி பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டாட் வச்சு டேப் அமைத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். ஓகேவா? ஸோ அது எப்படி பார்க்குறேன்னா கடைசியாக ஒரு லிங்க் தரேன், அது எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தென் வந்து டப்பிள் இதை வந்து அப்டேட் பண்ண முடியாது, இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். ஒரு வேல்யூவோட ஸோ நான் க்ரியேட் பண்ணி சொல்லிடுறேன் ஃபஸ்ட். பேராந்திசிஸில் க்ரியேட் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கெல்லாம் பேராந்திசிஸில் பண்ணால் நம்ம வந்து அது டப்பிள் ஆகிடும். ஓகேவா? ஓகே. இதில் வந்து நீங்கள் ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்படி டாட் திஸ் டப்பிள் டாட் டப்பிள், ஸோ இண்டெக்ஸ் அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா ஆப்பிளோட, சாரி இங்கே பனானா கொடுத்துருக்கேன்னா, ஸோ பனானாவோடது 2. ஸோ இப்போ ஆப்பிள் வந்து 2 இருக்குது, 0 இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இதோட பொசிஷன் 0, இதோட பொசிஷன் 1. அப்போ எதை கொடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது இருக்கோ, இப்போ இடத்துல ஆப்பிள் கொடுக்குறேன், இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஆப்பிள் இங்கே இருக்கா, ஸோ அதோட பொசிஷன் தான் கொடுக்கும். ஓகேவா? ஓகே. அதே மாதிரி கவுண்ட், ஆப்பிளுக்கு எத்தனை டைம் இருக்குது கவுண்ட் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன் 2, அவ்வளோதான். ஸோ வேறு எதுவும் கிடையாது இல்லை. ஓகே. 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 தென் வந்து செட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டூப்ளிகேட்ஸாக அலோவ் பண்ணாது கரெக்டாக. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், கர்லி பிரேசஸில் 2 ஆப்பிள் கொடுத்தேன் க்ரியேட் பண்ணும்போது, செட்டு க்ரியேட் பண்ணும்போது. பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ செட்ஸ் வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. இப்போ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி செட்ஸில் வந்து வென் டயக்ராம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்டர்செக்ஷன் யூனியன், அதுக்கு பக்காவாக இருக்கும். E1 E2 சொல்லி 2 செட்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த சிம்பிள் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதை வந்து யூனியன் பண்ணும், E1க்கு E2 யூனியன், 2 யூனியன் பண்ணி கொடுக்கும். தென் வந்து இன்டர்செக்ஷன், ரெண்டுக்கும் பொதுவாக இருக்க ஒன்று, என்னது ஆப்பிள் தான் பொதுவாக இருக்கு ரெண்டுக்கும் கரெக்டாக. ஸோ அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணலாம். அடுத்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுலேயுமே வித்தியாசமாக இருக்காது, பொதுவாக இருக்கிறது தூக்கி போட்டு மிச்சம் வித்தியாசமாக இருக்க மட்டும் கொடுக்கும். ஆப்பிள் தான் ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்குது, ரெண்டையும் தூக்கி போட்டு மிச்சம் இருக்க 3மே ஆன்சராக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி E1 வந்து E2ஓட சப்செட்டாக, E1 இஸ் சப்செட் ஆஃப் E2வான்னு கேட்குற மாதிரி ஃபால்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கில் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறையா டயக்ராமோட. ஓகே, இதை செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. தென் வந்து டிக்ஷனரி,
ஆல்ரெடி நான் டிக்ஷனரி சொன்ன மாதிரி கீ வேல்யூ பேஸ் பண்ணுவோம். கேர்லி பிரிசல்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீ வேல்யூ கீ வேல்யூ நடுவில் வந்து ஒரு கோலன் கமா செப்பரேஷனோட எல்லா வேல்யூஸ் கீ வேல்யூஸுமே. இப்போ தான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணலாம். ஐட்டம்ஸ் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எல்லாமே வரும். கீஸ் கால் பண்ணால் கீ வரும், வேல்யூஸ் கால் பண்ணால் வேல்யூஸ் வரும். அதே மாதிரி ஒரு 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 கீயை மட்டும் இந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ வரும். இதுவே பொசிஷன் வச்சு கால் பண்ண ஞாபகம் இருக்கா? இது அன்ஆர்டர்ல. ஸோ நம்ம வந்து பொசிஷன் வச்சு கால் பண்ண முடியாது, லிஸ்ட்டில் கால் பண்ண மாதிரி. இங்கே வந்து நம்ம கீயை வச்சு கால் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, இங்கே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நிறையா கொடுத்துருப்பாங்க. லைக் என்னென்ன டபுள்ஸு செட்ஸு சீரிஸ் நிறையா. இது வந்து அஃபிஷியலான பைத்தானோட அவங்களோட வெப்சைட்ஸு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே.